ஆசீர்வாதம். ஓகேதான். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். ஆமென். இந்த வருஷத்தோடைய கடைசி ஞாயிறுக்கு நம்ம வந்திருக்கோம் இல்லையா? யாராவது யோசித்து பார்த்தீங்களா? இத்தனை நாட்கள், இத்தனை வாரங்கள் இந்த வருடத்தை நம்ம முடிக்க போகிறோம். கடைசி சண்டே, ஒவ்வொரு சண்டே எத்தனை வார்த்தைகளை தெய்வன் தந்து எத்தனை முறை நம்மளை தூக்கி நிறுத்தி நம்மளை ஆற்றி தேற்றி மீண்டுமாய் நடத்த உதவி செய்த தெய்வன் அல்லவா? இந்த வருஷம் எல்லாம் நம்மையும் நம்ம குடும்பத்தையும் நம்ம வேலையும் கையின் பிரயாசத்தையும் ஒவ்வொன்றையும் அவர் காத்து நடத்தின தெய்வன். இது நன்றி செலுத்துகிற ஒரு நாளாய், ஆண்டவருக்கு முழு மனதோடு நன்றி செலுத்துகிற ஒரு நேரமா இந்த கடைசி சண்டே ஆராதனை நமக்கு அப்படியா இருக்கட்டும். அது மட்டும் இல்லாமல் விசேஷத்த நாளாய் இன்னைக்கு விமன் சண்டேயா இந்த சண்டே இருப்பதும் எங்களுக்கு சந்தோஷமானது. பெண்கள் மூலமா தேவன் கொண்டு வர போற காரியங்களை குறித்து நான் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். நம்ம சந்தோஷமா கால வேலை எந்திரிச்சு அன்று நம்ம பாடி துதிக்க போகிறோம். ஒரு ஜெபத்தோடு நம்ம இந்த நாளோட ஆராதனை ஆரம்பிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல கர்த்தாவே, எங்களுக்காக இறங்கி வந்த எங்களுடைய இம்மானுவேல் தேவனே, எங்களோடு கூட இருப்பவரே, உமக்கு நன்றி. ஒரு நிமிஷமும் ஒரு நொடி பொழுதும் எங்களை விட்டு விலகாத நல்ல தகப்பன் நீங்க. எங்கள் மேல் நினைவா இருக்கிற நல்ல தகப்பன் நீங்க. எங்களை விசாரிக்கிற நல்ல கர்த்தர் நீங்க அப்பா. எங்க கரம் பிடித்த நாள் முதல் எங்களை கைவிடாத நல்ல கர்த்தர் நீங்க ஆண்டவரே. லம்ரோஹோக்ரதுலாக்கனா. ஓ, எத்தனை பேர் அப்பா எங்க வாழ்க்கை விட்டு பிரிந்து போவோம். நீர் ஒரு நாளும் பிரிந்து போகலையே, ஒரு நாள் எங்களை தள்ளாம காத்து கொண்டீங்களே, அதற்காக நன்றி. எங்க பலனே, எங்கள் உற்சாகமே, எங்கள் நம்பிக்கையே, எங்கள் நங்கூரமே, இந்த கால வேலையில உம்மை ஆராதிக்கிறோம் ராஜா. இந்த வருடமெல்லாம் ஒவ்வொரு ஞாயிறும் இங்க வந்து உம்மை ஆராதிக்க உதவி செய்தீங்க. இதோ இந்த கடைசி ஞாயிறுல நல்ல பலத்தோடு, ஜீவனுள்ள சுவாசத்தோடு, சுகத்தோடு, குடும்பமாய் அப்பா இங்க வந்து நன்றி செலுத்த உம்மை ஆராதிக்க நிற்க வைத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி. நன்றி திரியேக தேவனே, உமக்கு நன்றி. எங்க மத்தியில உலாவுகிற நல்ல ஆவியானவரே, உமக்கு நன்றி ராஜா. I have no other words than to say thank you Lord. Thank you Lord. Thank you Lord. நன்றி கர்த்தாவே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை முழுவதும் நீங்க பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க ஆவியானவர். இது ஆவியானவருடைய நேரமா இருக்கட்டும். வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஓ ஜீவனை நோக்கின வார்த்தைகளாய், ஆண்டவரே வளர்ச்சியை நோக்கின வார்த்தைகளாய், ஓ மகிமையை நோக்கின வார்த்தைகளாய் வரட்டும் ஆண்டவரே. லன்சன் ஹோக்கோ நோதுலா மரந்தலே கோரோ, உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆவியானவரே. பொறுப்பேற்று வழிநடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? As I was praying, ஆவியானவர் கொடுத்த ஒரு வார்த்தை, God specializes in happy endings. Amen.
ஆமென். இது கடைசி சண்டே, இதை நம்ம முடிக்க போகிறோம். வருஷத்தை இன்னும் சீக்கிரமாய் முடிக்க போகிறோம். and it is going to be a happy ending in all the things. Amen. Our God is a God who specializes. அவர் எதுல ஸ்பெஷலிஸ்டா? ஹாப்பி எண்டிங்ஸ்ல கொண்டு வரதுல. ஆமென். போன வாரம் நம்ம கேட்டோம், he is like a director. ஒரு நல்ல டைரக்டர் ஒரு நல்ல ஹாப்பி எண்டிங்கான மூவியை தான் கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஹாப்பி எண்டிங் மூவிஸ் பிடிக்கும்? என் ஹஸ்பண்டுக்கு எப்போவுமே சண்டை போடுற மூவிஸ் தான் பிடிக்கும். ஆனால் நான் எப்போவுமே ஹாப்பி எண்டிங்கான ஒரு மூவி கொடுங்க தான் கேட்பேன். ஸோ அவர் காட் இஸ் அ ஹாப்பி எண்டிங் காட். ஆமென். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆமென். Proverbs 23:11-18 says like this. நிச்சயமாகவே ஒரு முடிவு உனக்கு இருக்கிறது. அந்த நம்பிக்கை, அந்த hope will not be cut off. எதுலெல்லாம் நாம் இன்னும் நம்பிக்கை காத்திருக்கோமோ நம்பிக்கை இருங்க. ஏன்னா நிச்சயமாகவே ஒரு முடிவு, ஒரு நல்ல முடிவு, ஒரு சந்தோஷமான முடிவு, ஒரு ஆச்சரியமான முடிவு அதுல காத்திருக்கிறது. ஆமென். நாம் சந்தோஷமாய் கரங்களை தட்டி இந்த முதல் பாடல்ல தேவனுக்கு, தேவ நாமத்தின் மகிமைக்காக நாம் பாடுவோம். உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே, உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவேன். உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே, உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவேன். நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாதே. சந்தோஷமாயே நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவேன், உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவேன். உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவேன், உன்னை பெருக பெருக பண்ணுவார் பெருக பண்ணிடுவேன். வரைந்தேன் உன்னை நான் உள்ளங்கைகளில், தாங்கினேன் உன்னை நான் தாயின் கருவில். அவர் நம்மை வரைந்திருக்கிற தேவன். வரைந்தேன் உள்ளங்கையில் உங்களை வரைந்து வைத்திருக்கிறார். தாங்கினேன் உன்னை நான் தாயின் கருவில், காத்திடுவேன் உன்னை கண்மணி போல். காத்திடுவேன் உன்னை கண்ணின் மணி போல் ஜீவிய காலம் எல்லாம், ஜீவிய காலம் எல்லாம் காத்திடுவேன் உன்னை கண்ணின் மணி போல் ஜீவிய காலம் எல்லாம். ஜீவிய காலம் எல்லாம், என் ஜீவிய காலம் எல்லாம் நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே என் வாழ்க்கையில் ஒரு முடிவு உண்டு, அது வீண் போகாது, நம்பிக்கை வீண் போகாது. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே, உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவேன். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? ஆசீர்வதிக்க அவர் என்னை பெருக பண்ணுகிற வருஷம், உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவேன். பயப்படாதே என் செல்ல பிள்ளையே, இனி என்றும் தீங்கை காண்பதில்லை. தீங்கை காண மாட்டாய். பயப்படாதே என் செல்ல பிள்ளையே, இனி என்றும் தீங்கை காண்பதில்லையே. உன்னோடு இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிரும். ஆமென். ஹல்லேலூயா. உன்னோடு இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். அவைகள் ஆச்சரியமா. உன்னோடு இருந்து
உன்னோடு இருந்து நான் செய்யும் காரில கால வேலைல உங்களை நோக்கி ஒரு வார்த்தை வருகிறது. உன்னோடு கூட இருந்து நான் செய்ய போகிற காரியங்கள் பயங்கரமானவைகளா இருக்கும் என்று தேவன் சொல்லுகிறார். காரியம் பயங்கரமாயிருக்கும், அவைகள் ஆச்சரியமாயிருக்கும், நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாதே என் வாழ்க்கையில. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போங்க எதிர்பார்த்து காத்திருக்க அந்த முடிவு நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாதே. இன்னொரு முறை, நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாதே. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே, உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே. பெருக பண்ணுகிற தேவன் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே, உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே. நம்ம விதத்துல பாக்குறோம், ரூத்தோட வாழ்க்கை எண்ணி பாருங்க. அவ வாழ்க்கை ஒரு டிராஜடியில தொடங்குது, ஆனா அவளோட முடிவோ சம்பூர்ணமான முடிவாய் ஏசு கிறிஸ்துவுக்கு அவ வழியில வரும்படியான ஒரு லினேஜ், அந்த அளவுக்கான ஒரு பெரிய அழகான ஒரு நிச்சயமான முடிவை தேவன் ரூத்துக்கு தந்தார். யோபை எடுத்து பாருங்க, அவன் இழந்ததெல்லாம் ரெட்டிப்பாய் தரும்படி, அவன் துக்க நாட்கள் முடிந்து போகும்படியான முடிவை யோபுக்கு தந்தார். எஸ்தரை பாருங்க, அவ தாழ்மையான அந்த மகளை ஒரு ராஜாத்தியாய் தேவன் முடிவுல வைக்கிறார். தேசத்தை ரட்சிக்கும்படியான பெரிய காரியத்தை அவ கரத்துல ஒப்பு கொடுத்து முடிவை தருகிறார், ஜெயத்தை தருகிறார். எத்தனை சாட்சிகள் நமக்கு முன்பாய் தேவன் வைத்திருக்கிறார். அதே தேவன் தான் இன்று நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். ஆமென். அவர் நமக்காய் வைத்திருக்கிற முடிவுகள் தேசங்கள் ஆச்சரியப்படத்தக்க முடிவுகளா இருக்க போகுது. ஆமென், ஆமென். நம்ம சபைக்கான முடிவுகள் அப்படிப்பட்ட தீர்மானங்கள் முடிவுகளும் தேவன் வைத்திருக்கிறார். உன்னோடு நான் கூட இருந்து செய்ய போகிற காரியங்கள் பயங்கரமாயிருக்கும், அது மற்றவர்களுக்கு ஆச்சரியமானதா இருக்கும். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே, என் வாழ்க்கையில, என் பிள்ளைங்க வாழ்க்கையில, என் குடும்பத்துல, என் தேசத்துல, என் ஊழியத்துல பயங்கரமான காரியங்கள் நிச்சயமான முடிவில் நீங்க செய்ய போறீங்க. அது எப்படியா செய்ய போறாரா? ஆவியானவரை கொண்டு. ஆமென். நம்ம பலத்தினால அல்ல, நம்ம பராக்கிரமத்தினால அல்ல, அது ஆவினால ஆகும். இது எப்படி சாத்தியமாகும்? இது ஆவினால ஆகும். இது எப்படி சாத்தியமாகும் ஆண்டவரே? ஓ, ஆவியானவர் நம்மை ஓவர்ஷேடோ பண்ண போகிறார். ஆவியானவர் நம்மை நிரப்ப போகிறார். வரப்போற வருஷம் இது ஆவியானவர் வருஷமாய், ஆவியானவர்னால எல்லாம் ஆகுகிற வருஷமா அது இருக்க போகிறது. மனஷதர போக்கனோ. Daddy, I speak this word to each and every spirit and soul hearing me, Lord. இது ஆவியானவர்னால ஆகும். இந்த நிச்சயமான முடிவு ஆவியானவர்னால வரும். எதிர்பார்த்து காத்திருக்கிற முடிவுகள், அழகான முடிவுகள், happy endings will come from the Holy Spirit. ரத்தோலோபோ ஷகனமா. எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, எனக்காயாம் செய்து முடிப்பவரே, முடிவை தருபவரே, எனக்காக யாவையும். உங்க வாய்களை திறந்து சத்தமாய் பாடுங்க. எதிரி கேட்கிற அளவுக்கு பாடுங்க. முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, யெகோவாயீரே, யெகோவாயீரே, எல்லாமே செய்து முடித்தீர். யெகோவாயீரே, 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 எல்லாமே
செய்து முடித்தீர். பலத்தால் செய்ய என் பலத்தினால செய்ய முடியாதது ஆண்டவரே. பராக்கிரமம் ஒன்றும் என்னில் இல்லையா, பலத்தால் செய்ய முடியாதையா, பராக்கிரமம் ஒன்றும் என்னில் இல்லையா, பலத்தாலும் அல்ல பராக்கிரமம் அல்ல, ஆவியால் செய்து முடியாவியானவரே. பலத்தாலும் அல்ல பராக்கிரமம் அல்ல, ஆவியால் செய்து முடி. ஒரு முறை பலத்தாலும் அல்ல பராக்கிரமம் அல்ல, ஆவியால் செய்து முடிப்பீ. எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே. எனக்காக யாவையும் செய்கிற தேவன் எனக்கு உண்டு. தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே. யெகோவாயிரே, யெகோவாயிரே, எல்லாமே செய்து முடிப்பீரே. எனக்காக எல்லாம் செய்து முடிப்பீரே. எல்லாமே செய்து முடித்தீர். என்னில் நற்கிரியை தொடங்கியவர் குறித்த நாள் மட்டும் நடத்திடுவே. உங்களில் நற்கிரியை தொடங்கின தேவன் நற்கிரியை அது முடிக்க செய்வார். கிறிஸ்துவின் நாள் மட்டும் நடத்திடுவீர். சகலத்தையும் நீர் செய்ய வல்லவர், எப்படியும் செய்து முடிப்பீர். சகலத்தையும் நீர் செய்ய வல்லவர், என் வழியா என் வழியானாவது நீங்க செய்து முடிக்க போறீங்க ஆண்டவர். சகலத்தையும் நீர் செய்ய வல்லவர், என் வழியாய் செய்து முடிப்பீர். எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே. எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே. மனதுரோ கொனோஷதரபோ ரேதுலாமா மராக்குனா முனைஷேபைக்கிமா. யெகோவாயிரே, யெகோவாயிரே, எல்லாமே செய்து முடித்தீர். ஒரு நிமிஷம் வாய்களை திறந்து இந்த நல்ல ஆவியானவரை நாம் துதிக்க போகிறோம். ஆவியானவரே, இந்த வருஷம் நான் எதிர்பார்த்து காத்திருந்த காரியங்களை எனக்கு வாய்க்க பண்ணீங்க ஆண்டவரே. நான் முடியாதுன்னு எண்ணின காரியங்களை எனக்கு வாய்க்க பண்ணீங்க ஆண்டவரே. நான் இன்னும் காத்திருக்கிற காரியங்களையும் ஆண்டவரை இன்னும் விசுவாசத்தோடு நான் காத்திருக்க போகிறேன். நிச்சயமான முடிவு எனக்கு வருகிறது. அது ஆவியானவர்னால வருகிறது. அது ஆவியானவர்னால வருகிறது. நீ நடக்க வேண்டிய எல்லாமே it is going to happen through supernatural help. God help me என்று சொல்லும் பொழுதெல்லாம் ஒரு supernatural help தேவன் இனி அனுப்ப போகிறார். Amen, hallelujah. வேதம் சொல்லுகிறது நம்மை மீண்டும் கட்டுகிற தேவன் அவர் இருக்கிறாராம். Amen. There is a great restoration that God is going to do from this new year. Amen. Hallelujah. அடிபட்டு வேதனைப்பட்டு கலங்கின நாட்கள் முடிந்து அதுக்கு பிறகு ஒரு ரிகவரி பீரியட்குள்ள எல்லாரும் போவாங்க பாருங்க. ஒருவேளை ஒரு தீமையில ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா அதோட ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச பிறகு ஒரு ரிகவரி பீரியட்குள்ள எல்லாரும் போவாங்க பாருங்க. அந்த ரிகவரி பீரியட தேவன் நமக்கு தருகிறார். ஆமென். சந்தோஷம்
சந்தோஷமா எல்லாவற்றிலும் அனுபவிக்கிற ஒரு சந்தோஷமான வருஷமா நல்ல ஒரு புதிய வருஷத்தை தேவன் நமக்கு முன்பாய் வைத்திருக்கிறார். He's going to restore, he's going to refresh, he's going to renew, he's going to read, he's going to help us to redig certain things. Isaac எப்படி தன் முற்பிதாக்கள்னால அதுல மூடப்பட்ட சில கதவுகளை சில கிணறுகளை அவன் ரீடிக் பண்ணானோ அதே போல நாமும் இந்த வருஷம் ரீடிக் பண்ண போகிறோம். வரப்போற வருஷம் we are going to redig certain closed wells for us. Amen. நமக்கென்று treasured wells நாம் மீண்டும் ரீடிக் பண்ணி எடுக்க போகிறோம். இயேசுவின் நாமத்தினால ரெஸ்டோர் பண்ண போகிறோம், ரினியூ பண்ண போகிறோம், ரிஃப்ரெஷ் பண்ண போகிறோம். ஆமென். ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்ன நீங்க மீண்டும் கட்ட போகிறீங்க ஆண்டவரே. I am going to be rebuilt once again. My family is going to be rebuilt once again. என்ன முடிந்து போனது நினைத்த காரியங்களை மீண்டும் ஒரு துவக்கத்தை நீங்க தருகிறீங்க, மீண்டும் ஒரு ரீபில்ட கொடுக்கிறீங்க ஆண்டவரே. The ruins will be rebuilt and it will become like Garden of Eden என்று எசேக்கியேல் நாம் வாசிக்கிறது போல ஏதேன் தோட்டத்தை போல வாழ்க்கை நீங்க மீண்டும் ரீபில்ட் பண்ணுகிறீங்க. சொல்லுங்க ரீபில்ட், ரீபில்ட், ரெஸ்டோர், ரீடிக், ரினியூ, ரிஃப்ரெஷ்ட், ரீக்லஹன்சலோகோனோ. I am going to be restored. My marriage is being restored. My career is being restored. My family is being restored. My children are being rebuilt. My finances are being rebuilt. புதிய தொடக்கங்கள், புதிய காரியங்கள், ரீபில்ட நான் பேசுகிறேன், ரீபில்ட நான் பேசுகிறேன். ஸ்கை ஸ்கேப்பர்ஸ் போல உயர ரீபில்ட் ஆக்குகிறேங்க வாழ்க்கை நான் பேசுகிறேன். அரசே மனதுலோகனோ ஆவியானவர்னால ரீபில்ட் ஆக போகிறது. ரீபில்ட நான் பேசுகிறேன், ரீடிகிங் நான் பேசுகிறேன். எங்களுடைய பழைய தலைமுறையில மூடப்பட்ட கதவுகள், மூடப்பட்ட கிணறுகளை நாங்க ரீபில்ட் பண்ணுகிறோம். தலைமுறையாய் மூடப்பட்டதை நாங்க ரீபில்ட் பண்ணுகிறோம் ஆண்டவரே, ரீடிக் பண்ணுகிறோம். ரதலமோ ஷகரபோ. We take the authority Lord. உங்க பிரசன்னத்தால் அது கூடும் ஆண்டவரே. ருஷேகே நதுலமோ. Keep pronouncing it. Rebuild, restore, refresh, being renewed, redigging சில காரியங்கள், redigging certain things in my life again. Manashadano, all your lost dreams, lost prayers, lost prayer request is being rebuilt, is reoccurring once again in my life. Manadulokonomo shagana. நான் இழந்த நாட்கள், நான் இழந்த நேரங்கள் எனக்கு மீண்டும் தருகிறீங்க, மீண்டும் கட்டி கொடுக்கிறீங்க. என் நேரத்தையும் என் வயதையும் என் நாட்களையும் என் காலங்களையும் நீங்க எனக்கு மீண்டும் தருகிறீங்க ஆண்டவரே. நான் இழந்த என்னோட காலங்கள் அப்பா, என் காலங்கள் திரும்ப தருகிறீங்க, திரும்ப கட்டுகிறீங்க, திரும்ப தருகிறீங்க. மனஷதரபோ. எதுவுமே வேஸ்ட் ஆகி போவதில்லை ஆண்டவரே. ரீபில்ட், ரீபில்ட், ரீபில்ட் மை லைஃப் டாடி, ரீபில்ட். என் காலங்களை மீண்டும் கட்டி கொடுங்க ஆண்டவரே. ரதனமோ என் நேரம் அப்பா, எத்தனை நேரத்தை நான் வீணாக்கி இருப்பேன், நான் இழந்து போயிருப்பேன், என்னிடம் திருடி இருப்பாங்களே, அந்த நேரத்தை எனக்கு மீண்டும் தருகிறீங்க. மனஷகரே. புதிய வருஷத்துல இழப்புகள் ஒன்றுமே வாழ்க்கையில இல்ல, தொலைக்கப்பட்ட காரியங்கள் ஒன்றும் எனக்குள்ள இல்ல. ரதலபோ. I am going to redig and take what belongs to me. I am going to redig and take what belongs to me ராஜா. ரேஷேகே நதுலபோ. மனதுரோகோனோமரோ ஷகரபோ. பேசுங்க. prophesy to yourself. நீங்களே முதல் தீர்க்கதரிசியா இருக்கிறீங்க. இன்னைக்கு இப்போ உங்க வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அது தேவன் நடத்துகிறார். My life is going to be rebuilt, restored, renewed, refreshed. Come on, let us speak, let us declare and make it ours. Let us process it before we enter the new year. Manashadharabo. எங்கெல்லாம் வீணாய் போயிருக்கோ, எங்கெல்லாம் ரூண்டா இருக்கோ, அதை நீங்க மீண்டும் ரீபில்ட் பண்ணுங்கறீங்க. டெசலேட்டா
காண்பேன். ஒவ்வொரு வாய்களும் திறந்து உங்கள் பிரசனத்தில் அமர்ந்திருந்து நீர் செய்யும் யுத்தம் காண்பி. Still I know that I am your God. பலத்தினால் ஒன்றும் ஆகாது என் சுயத்தினால் ஒன்றும் இனி என் பலன் இல்ல ஆண்டவரே, இனி என் சித்தம் அல்ல அப்பா, இனி நான் எடுக்கிற முடிவுகள் இல்ல ஆண்டவரே, இது உங்க ஆவினால் ஆகும். ஒன்றும் நடக்காது உங்க பிரசனத்தால் கூடுமே. உங்க பிரசனத்தால், உங்க பிரசனம் தான் ஆண்டவரே கூடுமே. யெகோவா சேது என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோன் என்னை ஆளுகை செய்கிறீர். யெகோவா சேது என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோன் என்னை ஆளுகை செய்கிறீர். நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் என்னை சேர்த்து கொண்டதே. நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டிரே. நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டிரே. உங்க பிரசனத்தால் கூடுமே எல்லாம், உங்க பிரசனத்தால் கூடுமே. தேங்க்யூ லார்ட். எனக்காய் யுத்தம் செய்கிற தேவனை நான் அறிந்திருக்கிறேன்ப்பா. எனக்காய் பேசுகிற, எனக்காய் யுத்தம் செய்கிற, எனக்காய் யாவும் செய்து முடித்த இயேசுவை நான் எனக்கு முன்பாய் வைத்திருக்கிற ஆண்டவரே, தேங்க்யூ. என் வாழ்க்கையை நீங்கள் ரீபில்ட் பண்ணி, ரிக்கவர் பண்ணி, ரினியூ பண்ணி, ரிஃப்ரெஷ் பண்ணி ஆண்டவரே என்னை ஒரு ரிக்கவரிக்குள்ளே மீண்டுமாய் நடத்த போகிறீங்களே, அதற்காக நன்றி ராஜா, நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஆவியானவரே. கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். Check hallelujah. Check hallelujah. Shigera barabari hantaram, Shadura bari bari haratere, Shadara hantera derikiram. Hallelujah, hallelujah. Praise the Lord, hallelujah, hallelujah. We have the wonderful presence-filled worship today. எத்தனை பேர் ஆவியானவரை உணர்ந்தீங்க? இந்த இடத்துல ஆவியானவர் உலாவுறதை எத்தனை பேர் உணர்ந்தீங்க? ஷேகரபரி ஹரச்சரோ ரிஷரபரபர ஹண்டரதர ஹண்டரே ரிஷக்கிரப ஹண்டரோ ஷேகரபபபர ஹண்டரா. Hallelujah, hallelujah, hallelujah. Praise be to God. Hallelujah. Hallelujah. I'm taking this opportunity to thank our Almighty God for this prestigious opportunity. இந்த நேரத்துல கூட சர்வ வல்லமுள்ள கர்த்தருக்கு நான் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். Holy Spirit gave me the strength and the boldness to share the word of God today. ஆவியானவர் தாமே எனக்கு தைரியத்தையும்
உற்சாகத்தையும் இந்த வார்த்தையை உங்களிடம் பகிரும்படி தைரியத்தை தந்திருக்கிறார். Amen. Also, I would like to thank Pastor Santosh to be aligned with Holy Spirit and allowing me to stand here today. இந்த நேரத்தில் கூட பாஸ்டர் சந்தோஷுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆவியானவரோடு ஒருமித்து இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்ததற்காக. Before going into the word of God, let's pray. ஆண்டவரோட வார்த்தை நாம் கேட்பதற்கு முன்பாக ஜெபிப்போம். Hallelujah. Heavenly gracious Father, thank you for this presence filled atmosphere, Lord. அப்பா பிதாவே, இந்த பிரசன்னத்தினால் நீர் எங்களை இந்த நேரத்தில் நிரப்பியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. Lord, thank you for preparing our heart to receive your word this morning. உம்முடைய வார்த்தையை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்காக எங்கள் இருதயத்தை நீர் தயார் செய்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. Lord, this word be ministered to each one of them and let them experience you as they wanted you. இப்பொழுது கூட இங்க கேட்கப்படப்போற ஒவ்வொரு வார்த்தையும் இங்க இருக்க ஒவ்வொருவருக்கும் ஊழியம் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. I submit myself and Sheba into your mighty hands, Lord. இப்பொழுதும் கூட என்னையும் சுனிதாவையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. Cover us with your blood, Lord. உடைய இரத்தத்தினால எங்களை மறைத்துக் கொள்ளும். Let the Spirit enable us to speak today the word of God. ஆவியானவர் தாமே எங்களை பலப்படுத்தி உற்சாகப்படுத்தி உம்முடைய வார்த்தையை பகிர எங்களுக்கு உதவி செய்யுங்க. In Jesus mighty name we pray. Amen. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Hallelujah. Hallelujah. Can I have a sound? Hallelujah. Hallelujah. Amen. Amen. As this is the time of the Christmas period and the holiday season, இது கிறிஸ்மஸ் பண்டிகை நாட்கள், நாம் விடுமுறை நாட்கள் இருப்பதினால் I always take this period of time to prepare myself for the next year. இந்த விடுமுறை நாட்களை நான் அடுத்த ஆண்டுக்கு என்னை தயார்படுத்திக் கொள்ளும் ஒரு நாளாக நான் இதை உபயோகப்படுத்திக் கொள்வேன். Mostly I sit in the presence of the God and wait for the word for the new year. முக்காவாசியான என்னோட நேரங்களை நான் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து புதிய வருடத்திற்கு ஆண்டவருடைய திட்டங்களை பெற்றுக்கொள்வதற்கு நான் காத்திருப்பேன். And this season also I was pushed and inspired by the Holy Spirit to start ponder on the books of Acts. இந்த காலங்களிலும் கூட நான் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கும் போது நான் அதிகப்படியாக அப்போஸ்தலர் நடபடிகளை தியானிக்கும்படி ஆவியானவர் என்னை ஏவினார். Hallelujah. Hallelujah. So today the key verse is in Acts number 1:8 and verse 13. இன்றை கூட நாம் தியானத்திற்கென்று எடுத்துக்கொண்ட அடிப்படையான வசனம் எதில் இருக்கிறதா? அப்போஸ்தலருடைய நடபடிகள் அதிகாரம் 1 வசனம் 8-13. It says, but you shall receive power when the Holy Spirit has come upon you, and you shall be witness to me in Jerusalem and in all Judea and Samaria and to the ends of the earth. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். Here in the early days of the church, they were waiting for the Holy Spirit to come. ஆதி திருச்சபையின் காலங்களில் அவர்கள் ஆவியானவரால் நிரப்பப்பட வேண்டும் என்று காத்திருக்கிறார்கள். So after Jesus ascended into heaven, he promised that Holy Spirit will come and fill them. இயேசு பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு இயேசு கிறிஸ்து ஒரு வாக்கு கொடுக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு வந்திருப்பார் என்று. But for us today, when we accept Jesus Christ as our personal savior, Holy Spirit comes and dwells in us. ஆனால் இன்று நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்கிறது? நம் ஆண்டவராகிய இரட்சகரை ஏற்றுக்கொள்ளும் போது ஆவியானவர் தாமே நம்மளுக்குள் வந்து வாசம் செய்கிறார். And Holy Spirit has sealed you and he has permanently moved into your heart. ஆவியானவரே உங்களை முத்திரையாக போட்டு உங்களை முற்றிலும் சூழ்ந்திருக்கிறார். These things you can read it from Romans 8:9 and Ephesians 1:13. ரோமர் 8ஆம் அதிகாரத்திலும் எபேசியர் எழுதின புத்தகத்தில் 13ஆம் அதிகாரத்திலும் இதை குறித்து நீங்கள் வாசிக்கலாம். Your heart is his home. உங்களுடைய இருதயம்தான் அவருடைய நம்பிக்கை. So now I want to interpret this Acts 1:8 in my version.
இப்பொழுதும் கூட அப்போஸ்தலர் அதிகாரம் 1:8 என்னுடைய முறையில் நான் அதை உங்களுக்கு விவரிக்க விரும்புகிறேன். But you shall know, understand the power of the Holy Spirit who dwells in you. இப்பொழுதும் கூட உங்களுக்குள் வாசமாயிருக்கிற பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் புரிந்து கொள்ள போகிறீர்கள். And you will release that power. நீங்கள் அந்த வல்லமையை கட்டவிழ்க்க போகிறீர்கள். Amen. So how many of you can acknowledge that you have the power of the Holy Spirit and it is dwelling inside you and it is sleeping inside you and you are going to release it now? யாரெல்லாம் என்னோடு கூட ஒத்துக்கொள்ளுகிறீர்கள் ஆவியானவர் உங்களுக்குள் வாசமாய் இருக்கிறார், ஒரு மிகப்பெரிய வல்லமையாய் உங்களுக்குருந்து வெளிப்பட போகிறார் என்று விசுவாசிக்கிறீர்கள்? Amen. Hallelujah. In Acts 1:13 it says, and when they entered, they went into the upper room where they were staying. அப்போஸ்தலர் 1:13 நாம் வாசிக்கிறோம், அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள். So they went up into the upper room. அங்கே என்ன வாசிக்கிறோம்? அவர்கள் மேல் அறையில் சென்றார்கள். So that's where the place they were sitting. மேல் அறையில் தான் அவர்கள் எல்லாரும் அமர்ந்திருந்தார்கள். So in some versions is there that indefinitely staying in that place. ஒரு சில டிரான்ஸ்லேஷன்ல என்ன சொல்லப்படுதுன்னா முடிவில்லாமல் அவர்கள் அங்கே தங்கி இருந்தார்கள். So now according to the scripture, where are we sitting? வேதத்தின் அடிப்படையில் நாம் எங்கு அமர்ந்திருக்கிறோம்? In Ephesians 2:6 it says, he made us sit together in the heavenly places in Christ Jesus. எபேசியர் எழுதின புஸ்தகம் 2:6 நாம் என்ன வாசிக்கிறோம்? கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்முடைய வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வரியத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக நம்மை உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார பண்ணுகிறார். Hallelujah. So our places in the heavenly places, which is the upper room, upper realm. இப்பொழுது கூட ஆண்டவர் நம்மளை மேல் அறையில் அமர வைத்திருக்கிறார், உன்னதங்களில் அவரோடு அமர வைத்திருக்கிறார். So you are sitting in the upper room right now. இப்பொழுது நீங்கள் எங்க அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? மேல் அறையில் உன்னதங்களில் ஆவியானவரோடு அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். With this mindset, upper room thinking, upper room mindset, I have titled this sermon as the upper room. இந்த மனநிலையோடு இந்த சர்மனுக்கு நான் மேலறை என்ற தலைப்பை வைத்திருக்கிறேன். Let us unlock the secrets behind this upper room. இந்த மேலறை குறித்த ரகசியங்களை நாம் இப்ப பார்ப்போம். So what is the upper room? மேலறை என்றால் என்ன? In the Hebrew, in original translation it says cenacle. எபிரேய வார்த்தையில சினாக்கல் என்று அழைக்கப்படுகிறது. Generally an upstairs which is a dining room. It's a big dining room which is located in the upper room. அடிப்படையான வார்த்தை என்னவென்றால் மாடியில இருக்கிற ஒரு போஜனம் பண்ணும் ஒரு அறை. That is specifically only for the inner circle people or inner circle of friends and the family. அது யாருக்குரிய இடம் என்றால் முதல் நாம் நெருங்கிய நண்பர்களோ நெருங்கிய குடும்பத்தார் மற்றும் இருந்து போஜனம் செய்கிற ஒரு அறையாக உள்ளது. So we are talking about the spiritual upper room. நாம் இப்பொழுது எதை தியானித்துக் கொண்டிருக்கிறோம்? ஆவிக்குரிய மேலறை. So it is a place for an inner man. இது எதை குறிக்கிறது? உங்களுக்குள்ளான மனிதனை குறிக்கிறது. And the inner man circle. உங்கள் உள்ளான மனிதர் யாரோடெல்லாம் தொடர்போடு இருக்கிறார்களோ அவர்களை குறிக்கிறது. So who is the inner man circle now? உங்களுக்குள்ளான இருக்கிற மனிதன், அதை சுற்றியுள்ள மனிதர்கள் யார்? Father, அப்பா பிதாவே, Jesus, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து and the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர். So they are the inner circle for the inner man. உங்களுக்குள்ளாக இருக்கிற ஆவியை சுற்றி இருக்கிற நெருங்கிய மனிதர்கள் யார்? அப்பா பிதா, இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர். So you are all alone in that upper room. நீங்க எந்த மேலறையில் இப்பொழுது இருக்கிறீர்கள்? 3 உங்கள் நெருங்கிய உறவினர்களோடு. It is not a physically designated place in your house, but when the presence of God comes, it makes that place as an upper room. அது ஏதோ மேலறை என்பது ஏதோ ஒரு பொருளாலும் ஒரு மாம்சத்தினாலும் உண்டாக்கப்பட்ட ஒரு இடம் கிடையாது. அது உள்ளார்ந்த மனதோடு இணைக்கப்பட்ட ஒரு இடம். When the presence of God comes in, the place becomes the upper room.
எப்பொழுதெல்லாம் ஆவியானவரோடு அவரோட பிரசன்னத்தினால் நீங்க நிரப்பப்படுறீங்களோ அந்த இடம் மேலறையாக மாற்றப்படுகிறது. So as we worship today, the presence of God comes and dwells in here. இன்று காலை நாம் ஆராதிக்கும் போது இந்த இடம் மேலறையாக மாற்றப்பட்டது. Amen. Hallelujah. So now I want to see, take you to what kind of place is this upper room. இப்பொழுது அடுத்து நாம் என்ன பார்க்க போறோம்னா இது மேலறை என்பது எப்படிப்பட்ட இடம், அதோட குணாதிசயங்கள் என்ன? As Lisa worship, she mentioned that it is a place of rest. இன்று காலை நாம் ஆராதிக்கும் போது கூட லீசா சொன்னது போல அது ஒரு இளைப்பாறுதலின் இடம். And a place where you encounter supernatural things. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை நாம் அனுபவிக்கிற ஒரு இடமாக அது இருக்கும். And is the place of the new beginnings. புதிய துவக்கம், புதிய ஆரம்பத்தின் இடமாக அந்த மேலறை இருக்கும். And most importantly is a place of the intimacy relationship with Holy Spirit. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆவியானவரோடு நீங்கள் ஏற்படுத்தப்படும் ஒரு முக்கியமான ஒரு உறவு, ஒரு உடன்படிக்கையாக அது இருக்கும். Amen. And it could be the launching pad for you to go to the nations and to the end of the earth. அது என்ன, அந்த மேலறை எப்படி இருக்கும் என்றால் நீங்கள் பூமியின் கடைசி ஆத்மாவை தொடுவதற்கு உங்களை ஆயத்தப்படுத்துகிற ஒரு இடமாக இருக்கும். And it is the place where you live under the grace. அது எப்படிப்பட்ட இடம்? கிருபையினால் நிறைந்து கிருபையினால் நிரப்பப்பட்டு நீங்கள் வாழ்கிற ஒரு இடமாக அது இருக்கும். We look all these things in detail later. இதை குறித்து நாம் விளக்கமாக பிற்பாடு பார்ப்போம். Now I want you to turn the Bible to 2 Kings chapter 4 verse 9 to 10. So where we are seeing that how the setup of the upper room is. இப்பொழுது கூட 2 ராஜாக்கள் வசனம் 4:9 வாசிப்போம். 4ஆம் அதிகாரம் வசனம் 9. So here it says, and she said to her husband, look, now I know that this is a holy man of God who passes by us regularly. Please let us make a small upper room on a wall and let us put a bed for him there and a table and a chair and a lampstand. And so it will be whenever he comes to us, he can turn in there. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தில் நாம் இப்போது வாசிக்கும்படி, அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்பொழுதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். நாம் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும் மேஜையையும் நாற்காலியையும் குத்து விளக்கையும் வைப்போம். அவர் நம்மிடத்தில் வரும்போது அங்கே தூங்கலாம் என்றாள். So I want you to take a note of each item in the upper room. இப்பொழுது கூட இங்க குறிக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு பொருட்களையும் நான் நீங்கள் உற்று கவனிக்கும்படி கேட்கிறேன். So number 1 is the bed. முதலாவது நாம் இங்க மெத்தையை குறித்து பார்க்கிறோம். So what is the bed representing? It's a place for you to rest. மெத்தை எதை குறிக்கிறது? நீங்கள் அமர்ந்து படுத்து இளைப்பாறுவதற்கான ஒரு இடத்தை குறிக்கிறது. So it is after finishing your tiring work you will go and sleep in the bed. நீங்கள் அயர்ந்து வேலை செய்து டயர்டா வந்த பிறகு நீங்கள் மெத்தையில் நன்றாக இளைப்பாறுவீர்கள். So I am here to say that we are here to rest in the finished work of Jesus Christ. நான் இங்கு எதை சொல்ல விரும்புகிறேன் என்றால், நீங்கள் இயேசு கிறிஸ்து சிலுவையில் முடிக்கப்பட்ட உங்களுக்காக முடித்து வைக்கப்பட்ட எல்லா காரியங்களிலும் இளைப்பாற வேண்டும் என்று விரும்புகிறேன். Hallelujah. So the next item is table. அடுத்த பொருள் என்னவென்றால் மேஜை. So what you think about the table? What comes into your mind? டேபிளை குறிக்கும்போது உங்கள் மனதில் என்ன ஞாபகம் வருகிறது? So it represents the Lord's table and the altar table. அது கர்த்தருடைய பந்தியையும் கர்த்தருடைய பந்தியை தான் நாம் நினைவு கொண்டு வருகிறது. பலிபீடம் was பலிபீடம், altar table. The place to remember Christ's sacrifice on the cross for us and know what belongs to us. கிறிஸ்து தன்னை பலியாக கொடுத்து அதன் விளைவாக நாம் சுதந்திரித்த ஆசீர்வாதங்களை அதை நமக்கு நினைவூற்றுகிறது. And the second one is the altar table I mentioned. இரண்டாவதாக பலிபீடம், கர்த்தருடைய பலிபீடத்தை அது குறிப்பிடுகிறது. So in Romans 12:2 we see that presenting yourself as a living sacrifice
which is acceptable to God and which is your reasonable service. ரோமன் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு முந்தின வசனம் 12 தமிழ்ல 12 உங்களை நீங்க ஜீவ பலியாக இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. So this is the reasonable service you do in the upper room. இதுதான் நீங்கள் மேலறையில் செய்ய வேண்டிய முக்கியமான ஆராதனை காரியமாயிருக்கும். Amen. And the third item is chair. மூன்றாவது பொருள் என்னவென்றால் நாற்காலி. What does the chair represents to? நாற்காலி எதை குறிக்கிறது? The throne. சிங்காசனத்தை குறிக்கிறது. Seat of authority. அதிகாரத்தின் ஒரு வல்லமையை குறிக்கிறது. I would like you to give God full access and the full authority by placing the chair and letting him to lead your lives. இந்த நேரத்துல கூட அந்த நாற்காலியிலும் அந்த சிங்காசனத்தில் ஆண்டவரை அமர செய்து உங்கள் வாழ்க்கையின் குறித்த அனைத்து அதிகாரத்தையும் அவருக்கு கொடுத்து அவர் உங்கள் வாழ்க்கையை நடத்தும்படி நீங்கள் அவர் கையில் ஒப்பு கொடுக்க வேண்டும். He is the chairperson in all your decisions. அவர் தாமே உங்களுடைய எல்லா முடிவுகளிலும் எல்லா காரியங்களிலும் ஒரு தலைவராக இருக்கிறார். Whenever you want to decide something, go into the upper room and make Jesus as your chairperson and let him to decide what that thing need to happen in your life. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எந்த முடிவு எடுக்க வேண்டாம் என்றாலும் மேலறையில் சென்று அந்த நாற்காலியில் இருக்கும் நபரிடம் உங்களுக்கான எல்லா முடிவுகளையும் எடுக்கும்படி நீங்கள் அவர் கரத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். Amen. Hallelujah. So fourth item. நாலாவது பொருள் என்னவென்றால் lampstand. குத்து விளக்கு. So a lampstand is representing the word, the light of God. விளக்கு எதை குறிக்கிறது? ஆண்டோட வார்த்தையை குறிக்கிறது. In Psalms 119:105 verse says, your word is a lamp to my feet and a light to my path. சங்கீதம் புத்தகத்துல கூட நாம் என்ன வாசிக்கிறோம்? உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. His word illuminates our path and to dispel all the darkness in your life. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. It dispels all the darkness in your life. உங்கள் வாழ்வில் இருக்கிற எல்லா இருளையும் அது சிதற செய்யும். You will receive the revelation, mysteries, secrets and the wisdom from the Lord. உங்களுக்கென்று அநேக வெளிப்பாடுகள், ரகசியங்கள், உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான திறவுகோல்கள் அனைத்தும் உங்களுடைய வார்த்தை உங்களுக்கு கொடுக்கும். This is how the upper room is designed. இவ்வாறுதான் ஆவிக்குரிய மேலறை உருவாக்கப்பட்டுள்ளது. In this kind of the room only the Holy Spirit move in your life. இப்பேற்பட்ட மேலறையில் தான் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். So now how do you find this upper room? இப்பொழுது நீங்கள் இந்த மேலறை எப்படி இருக்கிறது என்று உணர்கிறீர்கள்? So another secret we are going to unlock. அடுத்தபடியாக ஒரு ரகசியத்தை நாம் இப்பொழுது தெரிந்து கொள்ள போகிறோம். Let's turn our Bible to Mark 14 verse 13 to 15. இப்பொழுதுக்குள்ள மார்க் எழுதின புத்தகத்துக்கு உங்க பைபிளை திருப்பிக் கொள்ளுங்க. மார்க் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 13 ல 15. As he sent two of his disciples and said to them, go into the city and a man will meet you carrying a pitcher of water, follow him. அவர் தம்முடைய சீஷரில் 2 பேரை நோக்கி, நீங்கள் நகரத்திற்குள்ளே போங்கள், அங்கே தண்ணீர் குடம் சுமந்து வருகிற ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிர்ப்படுவான், அவன் பின்னே போங்கள். Wherever he goes in, says to the master of the house, the teacher says, where is the guest room in which I may eat the Passover with my disciples? The 15th verse says, then he will show you a large upper room furnished and prepared, there make ready for us.
அவன் எந்த வீட்டிற்குள் பிரவேசிக்கிறானோ அந்த வீட்டு எஜமானை நீங்கள் நோக்கி, நான் என் சுயரோடே கூட பஸ்காவை புசிப்பதற்கு தகுதியான இடம் எங்கே என்று போதகர் கேட்கிறார் என்று சொல்லுங்கள். அவன் கம்பளம் முதலானவைகள் விரித்து ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற விஸ்தாரமான மேல் வீட்டறையை உங்களுக்கு காண்பிப்பான். அங்கே நமக்காக ஆயத்தம் பண்ணுங்கள். So in this, in the verse 13, a man will meet you carrying a pitcher of water represents. இந்த 13ஆம் வசனத்தில் கூட தண்ணீரோடு வருகிற ஒரு மனிதன் உங்களுக்கு முன்பாக எதிர்படுவான். Who is that man? யார் அந்த மனிதர்? Holy Spirit. ஆவியானவர். And the pitcher of water represents? தண்ணீர் குடம் எடுத்து வருகிற மனிதர் எதை குறிக்கிறது? The revelations and the life giving word that quench our thirst. உங்களுக்குள்ளான வெளிப்பாடுகள் குறித்த தரிசனங்களை தாகம் தீர்க்கிற ஒரு காரியத்தை அது வெளிப்படுத்துகிறது. And follow him. அவரை பின்பற்றுங்கள். For the spirit of the truth will guide you in all the truth. ஆவியின் உண்மை, ஆவியின் சத்தியம் உங்களை எல்லா காரியங்களிலும் வழி நடத்தும். So what Jesus is saying is, follow the Holy Spirit. He will give you the revelation and the life-giving word which will lead you into the path. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே என்ன சொல்லுகிறார்? ஆவியானவரை பின்பற்றுங்கள். அவர் உங்களுக்கு வெளிப்பாடுகளையும் தரிசனங்களையும் அதை நிறைவேற்றும்படி பாதைகளையும் காட்டுவார். And he will show you a large upper room furnished and prepared. அவர் தாமே உங்களுக்கான மேலறையை, உங்களுக்கென்று ஆயத்தம் பண்ணப்பட்ட மேலறையை காண்பிப்பார். This pictures how Holy Spirit will lead us in the finished work of Jesus Christ. இந்த பரிசுத்த ஆவியானவர் தாமே சிலுவையில் உங்களுக்கென்று முடிக்கப்பட்ட காரியங்களை வெளிப்படுத்துவார். Everything in upper room is already furnished and prepared. மேலறை உங்களுக்காக ஆயத்தமாக வைக்கப்பட்டுள்ளது. And he also says, there make ready for us. அங்கே எனக்கு ஆயத்தப்படுத்துங்க. அங்கே எனக்கு ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. So what does that means is, so whatever we do, it begins from the finished work of Christ. நாம் எதை செய்தாலும் அது ஆண்டவர் நம்மளுக்காக சிலுவையில் முடித்து வைத்த காரியத்தையே காண்பிக்கிறது. So this is how the upper room, this is how you can find the upper room, and this is how the upper room is. இப்படிதான் மேலறை இருக்கும், இப்படிதான் மேலறை உங்களுக்காக அமைக்கப்பட்டு ஆயத்தமாக்கப்பட்டு வைக்கப்பட்டுள்ளது. So now let's move to the next part, how this upper room is going to impact. இப்பொழுது நாம் எதை பார்க்க போகின்றால், மேலறை உங்கள் வாழ்வில் எப்படிப்பட்ட ஒரு பாதிப்பை உண்டாக்க போகிறது. In this we can read in Acts 2:2. இதை நாம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். When suddenly there came a sound from heaven like the rushing of a violent tempest blast, and it filled the whole house in which they were sitting. அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. So in the upper room, violent breath of God will be there. மேலறையில் கர்த்தருடைய பராக்கிரமான சுவாசம் உங்களால் உணர முடியும். The fire of God. கர்த்தருடைய அக்கினி அங்கே இருக்கும். The roaring sound. கர்த்தருடைய கெர்ச்சிக்கிற சத்தம் அங்கே இருக்கும். These will be filled in that place. மேலறையில் கர்த்தருடைய கெர்ச்சிக்கிற சத்தம் வல்லமையா இருக்கும். In the Jewish book translation it says, they all filled with Ruach Hadosh. யூதருடைய மொழிபெயர்ப்பில் இவ்வாறு நாம் பார்க்கிறோம், அவர்கள் எல்லாரும் ரூவா ரகேஷ் என்பதால் நிரப்பப்பட்டிருப்பார்கள். Which means the breath of God gives life. அப்படி என்றால் கர்த்தருடைய சுவாசம் உங்களுக்கு ஜீவனை கொடுக்கும். The same Ruach was breathed into the nostrils of Adam and become a living being. இதே ரூவா காற்று ஆதாமின் நாசியிலே சுவாச காற்றாக ஊதப்படும் போதுதான் அவனுக்குள்ள ஒரு ஜீவன் உண்டாயிற்று. And also we read the same thing in Ezekiel 37. We read the valley full of bones, where it bring up covered with skin and put to breath and bring back to life. இதே ஆவியை தான் நாம் எசேக்கியேல் எழுதின புத்தகம் 37ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆவி அவர்களுக்கு
உட்பிரவேசிக்கும் போதுதான் சதை தோல் எல்லாம் உருவாகி ஒரு சேனையாய் அவர்கள் எழும்பி நின்றார்கள். So in the upper room only, as she mentioned, you are going to become the army of the God. மேல் அறையில் இருந்துதான் நீங்கள் கர்த்தருடைய சேனையாய் உருவாவீர்கள். There God asked Ezekiel to prophesy, and I am here to say that you prophesy yourself and all the dry bones will come into life right now. மேல் அறையில் தாமே எசேக்கியேலுக்கு ஆண்டவர் சொன்னார், நீ இந்த உள்ளர்ந்த எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசனம் உரை, அவைகள் உயிர் பெற்று ஒரு மகா பெரிய சேனையாய் எழும்பி நிற்கும். Hallelujah. This is what we have done in the worship time. We prophesy ourselves to rebuild, to renew, to restore everything in our life. இதைத்தான் இன்று காலை ஆராதனை வேளையில் கூட நாம் தீர்க்க தரிசனமாக ஆவியில் நிரம்பி பேசினோம். திரும்ப கட்டப்படுவாய், உயிர்ப்பிக்கப்படுவாய், சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். I prophesy all your dead dreams, desires, the visions, the promises, the time, the prayer request will be restored back into life. இந்த நேரத்தில் கூட நான் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், நீங்கள் மரித்தது என்று நினைக்கிற உங்களுடைய கனவுகள், தீர்க்க தரிசனங்கள், உங்களுடைய ஜெப விண்ணப்பங்கள் அனைத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உயிரோடு வருவதாக. Hallelujah. As we are sitting in the upper room, that Ruach Hadosh is moving around this place. It will make all the dead things in your life to bring back to life in the name of Jesus. Hallelujah. இந்த நேரத்திலே கூட மேலறையில் ஆவியானவரோடு அமர்ந்திருக்கிற நீங்கள் உங்களுடைய உலர்ந்த காரியங்கள் எல்லாம் உயிர் பெற்று ஒரு மகா சேனையாய் உங்கள் கண் முன்பாக வந்து நிற்கும். This is a mighty wind. இது ஒரு வல்லமையுள்ள காற்று. The wind cannot be seen, but its effects can be felt and heard. உங்களால் காற்றை பார்க்க முடியாது, அதனுடைய விளைவுகளையும் உங்களோடு இருக்கிற காரியங்களையும் உங்களால் கண்டிப்பாக உணர முடியும். Just like that, Holy Spirit cannot be seen, but you can feel the effects of His presence and His power. அதே போல்தான் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையிலே உங்களுடைய கண்களால் நீங்கள் பார்க்க முடியாது, ஆனால் அவர் உங்கள் வாழ்க்கையில் செயல்படுவதை நீங்கள் உங்கள் கண்களால் பார்க்க முடியும். When the mighty wind blows, there will be changes in the atmosphere. ஒரு வல்லமையுள்ள ஆவியானவரின் காற்று உங்கள் வாழ்க்கையில் வீசும்போது அது ஒரு மகா பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். That is what we see, that when the storm comes, it will change the whole atmosphere in the place. ஒரு சூறாவளி காற்று நீங்கள் இருக்கிற ஏரியால வரும்போது அது அந்த ஏரியாவின் ஒரு ஷேப்பையே மாற்றி போட்டுவிடும். Similarly, when the Holy Spirit moves mightily in your life, there will be a change in the atmosphere, there will be a change in your situation, there will be change in all your circumstances. அதே போல்தான் ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில் அசைவாடும் போது உங்கள் வாழ்க்கை, உங்கள் சுற்றி இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் ஒரு மாற்றம் உண்டாகும். There is the special thing in the wind. காற்றிலே ஒரு ஸ்பெஷலான ஒரு காரியம் இருக்கிறது. It produces energy. காற்று எனர்ஜியை உருவாக்கும். When Holy Spirit moves, He supplies supernatural energy in your body. ஆவியானவர் அசைவாடும் போது உங்கள் உடலில் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு எனர்ஜி உண்டாகும். He empowers us to do what we could not do naturally. இயற்கையாக உங்களால் செய்ய முடியாத காரியத்தை ஆவியானவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் உங்கள் மூலமாய் செய்வார். Hallelujah. Have you ever seen the windmill? நீங்கள் ஒருவேளை காற்றாலையை பார்த்திருக்கிறீர்களா? I have personally experienced at the top of the windmill. நான் காற்றாலையின் மேல் நிற்கிற ஒரு அனுபவத்தை பெற்றுள்ளேன். I could hear the sound of the wind, whooshing wind, the roaring wind sound in the top of the windmill. காற்றாலையின் மேலிருந்து காற்றின் சத்தத்தை, அதிபயங்கரமான சத்தத்தை கேட்கிற வாய்ப்பு எனக்கு உண்டாயிருந்தது. It depends on the wind strength. அது ஒரு காற்றின் அளவை பொறுத்து உள்ளது அந்த சத்தம். And you know what happens there, and the place will be shaken.
காற்று அதிகமாக அதிகமாக அது வல்லமை அதிகமாக அதிகமாக அதை சுற்றியுள்ள இடங்கள் எல்லாம் அதிர ஆரம்பிக்கும். As it rotates, the fan rotates, the place will be shaken. அந்த காற்றாலை சுற்ற சுற்ற அந்த இடம் அதிரும். As it produces a huge energy, அது ஒரு வல்லமையான ஒரு எனர்ஜியை, அது ஒரு பவரை உருவாக்கும் போது, that is what is going to happen in your life as well. அதேதான் உங்கள் வாழ்க்கையிலும் நடக்கும் ஆவியானவர் அசைவாடும் போது. As the Holy Spirit moves mightily around you, you start rotating and the place will be shaken. ஆவியானவர் வல்லமையாய் உங்கள் வாழ்க்கையில் அசைவாடும் போது உங்களும் உங்களை சுற்றி இருக்கிற காரியங்களும் அதிர ஆரம்பிக்கும். And you will be producing supernatural energy. நீங்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு எனர்ஜியை நீங்கள் வெளிப்பட ஆரம்பிப்பீர்கள். And that energy will never go waste. அந்த எனர்ஜி ஒருபோதும் வீணாகாது. And that will be used as the electricity. அந்த எனர்ஜி உற்பத்தி ஆவது ஒரு மின்பொருள் உருவாக்குறதுக்கு நமக்கு உபயோகப்படுத்தும். Which means you are going to use that energy to light many souls into the path of light. ஆவியானவரால் ஏற்படுத்தப்பட்டும் இந்த மின் சக்தி அநேக ஆத்துமாக்களுடைய வாழ்க்கையில ஒரு விளக்கை ஏற்றுவதற்கு பயனுள்ளதாக இருக்கும். That's what we read in Acts 4:31. After they prayed, the place where they were meeting was shaken, and they were all filled with Holy Spirit and spoke the word of God boldly. அதை தான் அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியானால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். So this proves what we have meditated. The mighty wind will make you to shake. இதுதான் நாம் இப்பொழுது தியானித்தோம். உங்களுக்குள்ள இருக்க பரிசுத்த ஆவியானவர் வல்லமை உங்களை அதிர வைக்கும். What is this upper room is going to you in next? இந்த மேலறை உங்களோட வாழ்க்கையில் அடுத்து என்ன செய்யும்? Let's turn our Bible to Acts 2:43 and Acts 5:12. நாம் நம்முடைய வேதத்தை அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்துக்கு நேராக திருப்புவோம். எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. In Acts 5:12 also it says many wonders, signs and wonders were done through the apostles. அப்போஸ்தலர் 5:12ஆம் அதிகாரத்திலே 12ஆம் வசனத்திலே அப்போஸ்தலருடைய கைகளினாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது. எல்லாரும் ஒருமனப்பட்டு சாலமோனுடைய மண்டபத்தில் இருந்தார்கள். Hallelujah. When you are in the upper room, you will get that supernatural energy which enables you to do many signs and wonder among the people. நீங்கள் மேலறையில் இருந்து ஆவியானவர் உங்களுக்குள்ளாக அசைவாடும் போது ஆண்டவருக்கென்று அற்புதங்களையும் அடையாளங்களையும் நீங்கள் வெளிப்படுத்த ஆரம்பிப்பீர்கள். And there will be a great impact because of this upper room encounter. இந்த மேலறை அனுபவத்தின் மூலமாக உங்களுக்குள்ளாக ஒரு மிகப்பெரியான மாற்றம் உண்டாகும். As Lisa said today morning, you will do many signs and wonders and miracles which the world never seen before. நீங்கள் இந்த மேலறை அனுபவத்தில் பெற்றுக்கொள்ளும் போது இன்று காலை லீசா சொன்னது போல அநேக அற்புதங்களையும் அடையாளம் செய்வீர்கள். இந்த உலகம் அதை இதற்கு முன்பாக கண்டதும் கேட்டதும் இருக்காது. Not even the world, you have never experienced that before. நீங்கள் உங்க சொந்த கண்களால் அதை கண்டும் இருக்க மாட்டீர்கள், காதுகளால் கேட்டும் இருக்க மாட்டீர்கள். Hallelujah, you are the world shakers. நீங்கள் உலகத்தை கலக்குகிறவர்கள். Our pastor is repeating these verses, these things, meditating so many times. You are the world shakers. போதகர் கூட இந்த வார்த்தையை அடிக்கடி தியானிப்பார். நீங்கள் உலகத்தை அசைக்கிறவர்கள். How it's going to happen? இது எப்படி நடக்கும்? When you enter into the upper room. நீங்கள் மேல் அறை அனுபவத்தை பெற்றுக்கொள்ளும் போதுதான். And encounter that mighty wind, the roaring sound in your life. அந்த பரிசுத்த ஆவியானவரின் சத்தத்தையும் அந்த அசைவாடுதலையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போதுதான் இது நடக்கும். And there will be an overflowing of God's power and the might will be revealed. கர்த்தருடைய வல்லமையுள்ள ஒரு பவர் உங்களோட வாழ்க்கையில் அந்த ஆவியானவர் அசைவாடும் போது வெளிப்படும். And there also we are seeing the power of oneness.
அது மாத்திரமல்ல ஒருமனப்பாட்டின் வல்லமையை நாம் இங்கு பார்க்கிறோம். And that's what we read in Acts 2:1. When the day of Pentecost has fully come, they were all assembled together in one place. அதைதான் அப்போஸ்தலர் அதிகாரம் 2:1 பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். It has the power of oneness. இங்கே நாம் ஒருமனப்பாட்டின் வல்லமையை பார்க்கிறோம். You know what is the power of the oneness? உங்களுக்கு ஒருமனப்பாட்டின் வல்லமை என்றால் என்ன தெரியுமா? We read that in Genesis 11. அதை நாம் ஜெனசிஸ் ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். Even the outside world, the outside the will of the God, we see what happens when people come together united in purpose. உலக பிரகாரமாக கூட நாம் மக்கள் ஒருமித்து ஒரு காரியத்தை செய்யும்போது என்ன நடக்கும் என்பதை நாம் ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். They built the tower of Babel against God's will. அவர்கள் பாபேல் கோபுரத்தை கர்த்தருக்கு விரோதமாக கட்டினார்கள். God says, if as one people speaking the same language they have begin to do this, then nothing they plan to do will be impossible for them. ஒருவேளை ஒரே ஒரு பாஷையை மனிதர்கள் எல்லாம் ஒன்றாக பேசி இந்த கோபுரத்தை கட்டுவார்கள் என்றால், then nothing is impossible for them. அப்படி அவர்கள் ஒருமனப்பாடோடு இருப்பார்கள் என்றால் அவர்களால் கூடாத காரியம் ஒன்றுமா இருக்காது. Yeah, imagine as we as the children of God come together in one accord, nothing is impossible for us. நினைத்து பாருங்கள், நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கும்போது நாம் எல்லாம் ஒருமனப்பாடு ஒரே எண்ணத்தோடு ஒரே சிந்தையோடு வரும்போது நம்மளாலும் செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இருக்காது. Say that nothing is impossible for me. எல்லாரும் சேர்ந்து சொல்லும், என்னால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை. Amen. Hallelujah. I want to take you for other things what we can experience in the upper room. அடுத்த காரியம் மேலறையில் உங்களுக்கென்று செய்ய ஆயத்தப்படுத்தப்பட்டுள்ளது என்னவென்றால், it is the place of peace and rest. அது ஒரு சமாதானத்தின் இடமாகவும் இருக்கும், நீங்கள் இளைப்பாறுகிற ஒரு இடமாக இருக்கும். When you enter the upper room you will find peace. நீங்கள் மேல் அறையில் கால் வைக்கும் போதே ஒரு சமாதானத்தை உணர்வீர்கள். Can we turn our Bible to John 20 verse 19? யோவான் அதிகாரம் 20 வசனம் 19. It says, then the same day at evening, being the first day of the week, when the doors were shut where the disciples were assembled, for the fear of the Jews, Jesus came and stood in the midst and said to them, peace be with you. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினாலே கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். So we know where the apostles generally assemble. உங்களுக்கு அப்போஸ்தலர்கள் எந்த இடத்தில் ஒன்றாக கூடுவார்கள் என்று தெரியுமா? It is the upper room. அது மேலறை. So they closed the upper room in fear. அவர்கள் மேல் அறையில் சென்று உள்ளாக தாழ்பால் போட்டுக் கொண்டிருந்தார்கள். எதனால்? பயத்தினால். But Jesus came inside and stood among them and said, peace be with you. ஆனால் இயேசு கிறிஸ்துவோ அவர்கள் மத்தியில் வந்து பயப்படாதீர்கள், உங்களுக்கு சமாதானம் என்றார். So which means this upper room is not room for fear or worry or anxiety or the depression or the hatred or anger or offenses, but it's a place for you to rest and have the peace. மேலறை என்பது உங்களுடைய எரிச்சலோ கோபமோ கவலை உங்களுடைய வருத்தத்தின் இடமாக இருக்காது, அது ஒரு சமாதானத்தின் இடமாக இருக்கும். It is the room for the Holy Spirit to move and give us the peace and rest. மேலறை என்பது ஆவியானவர் அசைவாடி உங்களுக்கு சமாதானத்தையும் இளைப்பாறுதலையும் தருகிற ஒரு இடமாக இருக்கும். God has spoke so many things through the worship today. ஆண்டவர் இன்று காலையிலே கூட ஆராதனையில் நிறைய காரியங்களை பேசினார். And they mentioned it is a place for refreshment. அது உங்களை உற்சாகப்படுத்துகிற ஒரு இடமாக இருக்கிறது. It is a place for you to renew your mind. உங்கள் மனதை புதுப்பிக்கிற ஒரு இடமாக இருக்கும். Yeah, that is the place where you can rest and be peaceful.
அது நீங்கள் இருந்து இளைப்பாரி சமாதானத்தை தரித்துக் கொள்ளுகிற ஒரு இடமாக இருக்கும். And also this is the place for the hope and faith. அதுவே நீங்கள் நம்பிக்கைக்கும் விசுவாசத்திற்கும் உரிய ஒரு இடமாக இருக்கும். If you continue to read the verse 25 and 27, நீங்கள் வசனம் 25 26 வாசிக்கும் போது we see that Thomas was having a doubt without seeing Jesus. Without putting his hands into the put the fingers into the print of the nails, he will not believe. He got so much of doubts and disbeliefs in his heart. But Jesus came inside the room and said, "Peace be with you," and he cleared all his doubts and gave the clarity. வசனம் 25 கூட நாம் பார்க்கிறோம். இங்க வந்து ஆண்டவருடைய சீஷர் தோமா சொல்கிறார், உம்முடைய ஆணி பாய்ந்த கரங்களிலே என்னோட விரலை வைத்து நான் பார்த்தாதான் நான் விசுவாசிப்பேன், இல்லைன்னா நான் விசுவாசிக்க மாட்டேன் என்று சொல்கிறார். அவர்கள் மத்தியிலே ஆண்டவர் வந்து சொல்கிறார், உங்களுக்கு சமாதானம். So today morning, if you have any disbeliefs in the promises what God has given, you might think that the promise has been forgotten. God is encouraging you today. Don't have the disbeliefs. He is giving the clarity on the promises, and he is asking you to believe and have the hope and the faith as you are in the upper room. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள்ல கூட உங்களுக்கு ஒருவேளை பின்மாற்றங்களும் அவிசுவாசங்களும் பயங்களும் நெருக்கங்களும் வந்திருந்தால், இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை நோக்கி பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள், சமாதானத்தோடு இருங்கள் என்று. Hallelujah. How many are believing that I received, I renew my faith, I renew my hope, I renew whatever belongs to me? இப்பொழுது கூட யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க, என்னோட விசுவாசத்தையும் என்னுடைய சமாதானத்தையும் நான் புதுப்பித்துக் கொள்ளுகிறேன், என்னுடைய விசுவாசம் என்னுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றையும் நான் புதுப்பித்து தைரியத்தோடு சமாதானத்தோடு இருப்பேன். Hallelujah. And also you are going to receive the boldness in the presence of the God. மேலறையில் நீங்கள் முக்கியமான ஒன்றை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். என்னது? தைரியம். That's what we read in Acts 4:31. When they come into the upper room, they are begun to speak the word of God. They begun to share the gospel of God boldly. அதை தான் அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அவர்கள் தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். So it is the place where your fear loses its leg. மேலறையிலே தான் உங்கள் பயத்தின் வேர் ஆணி பிடுங்கப்படுகிறது. And you will be totally immersed in the boldness that comes from knowing Jesus Christ. நீங்கள் மேலறையில் முழுவதுமாக தைரியத்தினால் நிரப்பப்பட்டிருப்பீர்கள். என்ன தைரியம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினால் வருகிற தைரியம். And it's a place of encounter, empowerment, and you receive the supernatural boldness. மேலறையில் தான் நீங்கள் உங்களை பலப்படுத்திக் கொள்வீர்கள். ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு தைரியத்தால் நிரப்பப்படுகிற ஒரு இடமாக இருக்கும். I always have the fear to come in front. எனக்கு எப்பொழுதும் மேடையிலோ எல்லார் முன்பாக வந்து பேசுவதற்கு பயமாக இருக்கும். But I receive the boldness in the presence of the God. நான் இந்த தைரியத்தை மேலறையில் தான் பெற்றுக்கொண்டேன். When Lisa said yesterday to share the word of God, லீசா நேத்து மத்தியானத்தில் எனக்கு வந்து ஆண்டோட வார்த்தையை நீ பகிர வேண்டும் என்று சொல்லும்போது, I got a little fear inside me. எனக்குள்ளாக ஒரு பயம் வந்தது. But when I enter into the upper room, நான் மேலறையில் கால் வைத்தபோது, I received the boldness to share the word of God. நான் அங்கே தானே ஆண்டோட வார்த்தையை தைரியமாய் பேசுவதற்கு பலத்தையும் தைரியத்தையும் பெற்றுக்கொண்டேன். As I was about to finish my meditating, Aaron came inside the prayer room and he was trying to sleep there. நான் என்னோட தியானத்தை முடிக்கின்ற வேளையில் என்னோட மகன் அங்க வந்து அங்க தூங்க ஆரம்பிச்சான். And he suddenly said, like I was meditating, I couldn't hear that word properly, but he suddenly said, "Mommy, I want to see the fire prayer." அந்த நேரத்திலே என்னோட மகன் சொன்னான், அம்மா நான் இந்த நேரத்துல அக்கினி ஜெபத்தை பார்க்க வேண்டும். And then I suddenly turned again and said, "What did you say?"
அப்பொழுது நான் அவனை நோக்கி திரும்பி பார்த்து சொன்னேன், என்ன சொன்னேன் இப்போ? He said, I want to see fire prayer. நான் இப்பொழுது அக்கினி ஜெபத்தை பார்க்க வேண்டும் அம்மா. And I was like overwhelmed, like wow, what God, mighty God he is, and the presence of God filled in that place, and it made Aaron to say that the fire prayer in his mouth. என்னுடைய இருதயம் மகிழ்ச்சியால் பொங்கி நான் ஆண்டவரை பார்த்து கேட்டேன், ஆண்டவரோட அக்கினி இந்த இடத்தில் இருப்பதை என்னை சுற்றி இருக்க அனைவரும் பார்க்கும்படி அவர் வெளிப்படுத்தினார். Yeah, because that is the impact of the fire, the tongues of fire we do every month. அது எதனோட தாக்கமாக இருந்தது? நாங்கள் மாதம் பண்ணுகிற அக்கினி நாவுகளின் ஜெபத்தின் விளைவாக இருந்தது. I would like to encourage you to be participate in the tongues of fire that is going to impact, not only going to impact you, it is going to impact your family as well. அந்த டங்ஸ் ஆஃப் ஃபயர் ஜெபத்தில் நீங்கள் இணையும் போது உங்கள் வாழ்க்கையில் மட்டுமல்ல, உங்க சுற்றியில் உள்ள எல்லார் வாழ்க்கையிலும் அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். So then one day I realized the impact of the Holy Spirit. அப்பொழுதுதான் ஆவியானவரின் தாக்கத்தை என் வாழ்வில் நான் உணர்ந்தேன். So now next I want to say that it is the place of healing. அது ஒரு துதியின் ஹீலிங்கா இருக்கும். The place of healing. அது ஒரு சுகத்தின் இடமாக இருக்கும். Why I am telling, everybody knows in the upper room what happened the last supper. இதை நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், மேல் அறையில் தான் கர்த்தருடைய பந்தி நடந்தது. When we partake in the Holy Communion, we remember Jesus Christ and his finished work. நாம் கர்த்தருடைய பந்தியில் ஒவ்வொரு முறையும் பார்ட்டேக் பண்ணும்போது நாம் எதை நினைவு கூறுகிறோம்? ஆண்டவர் சிலுவையில் நமக்கென்று செய்து முடித்த காரியங்களை. How he bore all our sins. அவர் எப்படி நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து விட்டார். And how his body was striped and broken for us. அவருடைய மாம்சமும் சதையும் எவ்வாறாக பிக்கப்பட்டது. And so that we can be made whole. அதன் நிமித்தமாக நாம் பரிபூரண வாழ்வை அடைகிறோம். So when you enter into the upper room, you receive healing. நாம் மேல் அறையில் செல்லும்போது தான் நமக்கு சுகம் உண்டாகும். A complete healing. ஒரு பரிபூரண சுகம் உண்டாகும். You will be made whole. நீங்கள் ஒரு பரிபூரண மனிதராக மாற்றப்படுவீர்கள். Hallelujah. So next one, it is the place of wisdom. அது ஒரு ஞானத்தின் இடமாக இருக்கிறது. What I am saying is, in Acts 20 verse 8 it says, it describes how the upper room is. There were numerous light in the upper room. அதை தான் அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அவர்கள் கூடியிருந்த மேல் வீட்டிலே அநேக விளக்குகள் இருந்தது. Yeah, in the upper room there were many lamps. மேலறையில் அநேக விளக்குகள் இருந்தது. So the outside world is getting darker and darker in this last days. மாம்சத்தின் வாழ்க்கை, உலகத்தின் வாழ்க்கை இருளடைந்து உள்ளது. So in the last days, in the கடைசி நாட்களில். But as a children of God, we are in the upper room with the Lord. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் மேல் அறையில் அவரோடு அமர்ந்திருக்கும் போது, where his lights keep shining on us. அவருடைய வெளிச்சம் நம்மேல் பிரகாசிக்க ஆரம்பிக்கிறது. So his light will show us the path. அவருடைய வெளிச்சம் நம்முடைய கால்களுக்கு தீபமாய் இருக்கும். You will receive the supernatural revelations, wisdoms and the insights in the presence of God. அவருடைய வெளிச்சத்தில் நாம் வெளிப்பாடுகளும் தரிசனங்களையும் பெற்றுக்கொள்வோம். Lastly, கடைசியாக, most importantly, மிகவும் முக்கியமாக, it is the place of resurrection. அது ஒரு உயிர்த்தெழுதலின் இடமாக உள்ளது. These I will just want to quote where are the verses, the passages of resurrection. இப்பொழுது கூட ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை குறிக்கிற வேத பகுதியில் நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். In 1 Kings 17 verse 17 to 22, it shows how Elijah resurrected the son of Zarephath. ஒன்று ராஜாக்கள்ல நம்ம வாசிக்கிற போது கூட எலியா தீர்க்கதரிசி சாரிபாத் விதவின் மகனை உயிரோடு எழுப்புற காரியத்தை நாம் வாசிக்கிறோம். In 2 Kings 4:8 to 36, we read how Elisha resurrect the son of Shunammite. ஒன்று ராஜாக்கள்ல எலிசா 2 Kings எலிசா தீர்க்கதரிசி சுனேமியாளின் மகளை உயிரோடு எழுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். All these things happened in the upper room.
இது எல்லாமே கர்த்தருடைய மேலறையில் நடந்தது. So after going home you can read these passages and see, you can see that they took the son to the upper room. நீங்கள் வீட்டுக்கு சென்ற பிறகு சாரிபாத்தின் மகனையும் சுனேமியாளின் மகளையும் எவ்வாறாக தீர்க்கதரிசிகள் உயிர்ப்பித்தார்கள் என்பதை நீங்கள் வீட்டுக்கு சென்று தியானிக்கும்படி. So it was mentioned the son was taken into the upper room and there he prayed and resurrected them. அந்த வேத பகுதி என்ன சொல்கிறது? அவர்கள் மரித்த சடலங்களை மேலறைக்கு எடுத்து சென்று அவர்கள் ஜெபித்து அவர்களை உயிரோடு பெற்றுக்கொண்டார்கள். Not only in the Old Testament, பழைய ஏற்பாட்டில் மாத்திரமல்ல, in New Testament Acts 9 chapter 9 37 to 40 you can see where Peter raised Tabitha. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் நாம் பேதுரு தபித்தாளை உயிரோடு எழுப்புகிற காரியத்தை பார்க்கிறோம். In that also the widows took Tabitha to the upper room. அங்கே கூட அங்கிருந்த விதவைகள் எல்லாம் தபித்தாளை மேலறைக்கு எடுத்து செல்கிறார்கள். And also we can read the instance in Acts 27 to 12 where Paul resurrect the young man. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்திலே பவுல் எப்படி ஒரு மரித்த மகனை உயிரோடு எழுப்புகிறார் என்பதை வாசிக்கிறோம். Yeah, in the upper room he was preaching and the young man slept and he fall down and died. மேலறையில் பவுல் பிரசங்கித்துக் கொண்டிருந்த போது அந்த வாலிப மகன் பிரசங்கத்தை கவனிக்காமல் தூங்கி மேலிருந்து கீழே விழுந்து மரித்து போய் விடுவான். அவரை பவுல் உயிரோடு எழுப்பினார். Yeah, he came from the upper room and then he resurrected the பவுல் மேலறையிலிருந்து வந்து அந்த மரித்த மகனை உயிர்ப்பித்தார். So in all the scriptures we see the upper room encounter will bring the dead back to life. இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் எதை குறிக்கிறது? மேலறையில் உங்கள் வாழ்க்கையில் மரித்த காரியங்கள் எல்லாவற்றுக்கும் ஜீவனை கொடுத்து அதை உயிர்ப்பிக்கிறது. I speak all the dead areas of our life. It could be your relationship or marriage or life or the career, finances or health. All the things will come back to life. உங்கள் வாழ்க்கையில எந்த எல்லையில எந்த காரியங்கள் மரித்திருந்தாலும், உங்கள் திருமண வாழ்க்கை, உறவுகள், உங்கள் வேலை, உங்களோட பர்சனல் லைஃப், உங்களுடைய சுகம் எது மரித்திருந்தாலும் அது அனைத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இப்பொழுது உயிரோடு வரட்டும். Amen. Let the same resurrection power raised Jesus Christ flows in you and restore all the dead things in your life back to life. இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அதே உயிர்த்தெழுதலின் வல்லமை உங்கள் வாழ்க்கையில் மரித்திருக்கிற அனைத்து காரியங்களையும் உயிர்ப்பிக்கும். Hallelujah. That's what we sang the song today. Rebuild, renew, restore all the dead dreams, visions, the promises, the requests, everything will be restored and rebuilt. அதை தான் இன்று காலை நம் ஆராதனையில் பாடினோம். இது புதுப்பித்துக் கொள்ளுதல், சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுதல். ஒருவேளை இழந்து போயிட்டோன்ற நினைக்கிற காரியங்கள் அனைத்தும், உங்களுடைய கனவுகள், ஜெப விண்ணப்பங்கள், தரிசனங்கள், தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் உயிரோடு வரப்போகிறது. Amen. We say the restoration. நம்ம எல்லாம் சேர்த்து சொல்லுவோம், நான் சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவேன். Rebuilt. நான் திரும்ப கட்டப்படுவேன். மீண்டும் கட்டப்படுவாய். Hallelujah. You will be rebuilt. The city will be rebuilt. All the dead things will be rebuilt in your life. என்னுடைய வாழ்க்கையில் உள்ள மரித்த காரியங்கள் எல்லாம் திரும்ப கட்டப்படும். If you are thinking that everything is destroyed, God is saying that he is going to rebuild in the upper room. உங்க வாழ்க்கையில் எல்லாம் அழிக்கப்பட்டு விட்டது, சூறையாடப்பட்டு விட்டது என்று நினைக்கிறீர்களா? கர்த்தர் எல்லாவற்றையும் திரும்பி கட்டி தருவார் உங்களுக்காக. I would like to cancel all the unwanted noises and the distraction to be rebuilt in the kingdom of God. இந்த நேரத்துல கூட உங்களுடைய சிந்தனையை கெடுக்கிற காரியங்கள், உங்களுடைய சிந்தனையை திசை திருப்புற காரியங்கள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேன்சல் பண்ணி ஜெபிக்கிறேன். Hallelujah. So that's what Peter has done. If you see the in Acts chapter 9 39 to 40, அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 39-40 வசனத்தில் பேதுருவை குறித்து பார்க்கிறோம். So Peter immediately rose and accompanied them, and when he had arrived they took him to the upper room.
all the widows stood around him crying and displaying undershirts, tunics and other garments such as Dorcas was accustomed to make while she was with them. பேதுரு எழுந்து அவர்களுடனே கூட போனான். அவன் போய் சேர்ந்த பொழுது அவர்கள் அவனை மேல் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார்கள். அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது தொர்க்காள் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்து நின்றார்கள். பேதுரு எல்லாரையும் வெளியே போக செய்து முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறமாய் திரும்பி தபித்தாளே எழுந்திரு என்றான். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். Yeah, Peter put them all out of the room and knelt down and prayed. அனைத்து துக்கத்தின் சத்தத்தையும் கண்ணீரையும் புலம்பலையும் அனைத்து காரியங்களும் பேதுரு மேலறையின் வீட்டுக்கு வெளியாக வைத்து விட்டார். And saying to you, put all the distraction, put all the things which is stopping you to do mightily in the kingdom of God, throw out everything out of the door. உங்களுடைய பயங்கள், வருத்தங்கள், அவிசுவாசங்கள் எதுவா இருந்தாலும் அதை எல்லாவற்றையும் தூக்கி எறியுங்கள் மேல் வீட்டின் வெளியிலே. Hallelujah. Whatever the things which is contrary to the word of God, you have to put it away. ஆண்டவருடைய வார்த்தைக்கு எதிராக இருக்கிற, புறம்பாக இருக்கிற எந்த காரியமா இருந்தாலும் அதை நீங்க வெளியே தூக்கியிட வேண்டும். And then what happened in Acts 9:41, and he gave her his hand and lifted her up. Then calling in God's people and the widows, he presented her to them alive. அவன் அவளுக்கு கை கொடுத்து அவளை எழுந்திருக்க பண்ணி பரிசுத்தவான்களையும் விதவைகளையும் அழைத்து அவளை உயிருள்ளவளாக அவர்களுக்கு முன் நிறுத்தினான். So when you throw away all your distractions, the contrary to the word of God, then you will start demonstrating the unusual power which is releasing through you. வேதத்திற்கு ஆண்டோட வார்த்தைக்கு புறம்பாக எதிராக இருக்கிற காரியங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் விசுவாசத்தையும் திசை திருப்புகிற காரியங்களையும் உங்கள் வாழ்க்கையிலிருந்து நீங்கள் வெளியேற்றும் பொழுதுதான் ஆண்டவருடைய வல்லமையை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பகிரங்கமாக வெளிப்படுத்த முடியும். So I want to prophetically say that you will see the unusual demonstration of the power of the Holy Spirit. நான் இப்பொழுது கூட உங்களுக்கு முன்பாக தீர்க்கதரிசனம் உரைக்கிறேன். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில் செய்யும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும். And that is going to release through you. அது உங்கள் மூலமாகத்தான் வெளிப்படும். And the people will be witness about the wonders. உங்களை சுற்றி இருக்கிற மனிதர்களின் கண்கள் அதை சாட்சியிடும். And you will be the witness to the end of the earth. நீங்கள் பூமியின் கடைசி பரியந்தமும் சாட்சிகளாயிருப்பீர்கள். And for all these things, what is the key? இது எல்லாவற்றுக்கும் அடிப்படையான ஒரு திறவுகோல் என்னவாக இருக்கிறது? Decide to enter into the upper room. நீங்கள் நான் மேல் அறைக்கு செல்வேன் என்று எடுக்க போகும் ஒரு முடிவுதான். And be immersed in the fire of God. நீங்கள் கர்த்தருடைய அக்கினியினால் நிரம்பி மூழ்கப்பட்டிருக்க வேண்டும். So that's what we see, like you need to be soaked in the presence of God, drenched in the power of God. நீங்கள் கர்த்தருடைய அக்கினினாலும் வல்லமையினாலும் நிரப்பப்பட்டு நிறைந்து வழிகிற ஒரு அனுபவத்தினால் நிறைந்திருக்க வேண்டும். Yeah, let your cup overflows. உங்களுடைய பாத்திரம் நிரம்பி வழியட்டும். You are going to see the unusual demonstration, power of the Holy Spirit which is coming through you. He wants to release the power of God through you. He wants to accomplish the things through you. உன்னை கொண்டுதான் ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்ய, உன் கையை கொண்டுதான் ஆண்டவர் எல்லாத்தையும் செய்ய போகிறார். He is not going to do alone. He is going to through you. The power is going to demonstrate through you. ஆவியானவர் கூட இந்த நேரத்திலும் இனி வரும் காலங்களிலும் உங்கள் மூலமாய் தான் அனைத்து காரியங்களும் வெளிப்படுத்த போகிறார். மகிமையான காரியங்கள், அற்புதங்களும் அடையாளங்களும் பூமியில் உள்ள கடைசி பரியந்த மக்களை சேரும் அளவுக்கும் உங்கள் மூலமாய் செய்வார். Hallelujah. Let's all sing this song in பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகிறது. Hallelujah. கூட நாம் அனைவரும் வாய்களை திறந்து சத்தமாக பாடுவோம். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகிறது.
என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். 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 when you are in the upper room, மேல் வேட்ட அறையில் இருக்கும்போது இதுதான் உங்களுக்கு நடக்கும். அபிஷேகத்தால நிரம்பப்பட்டிருப்பீங்க. நீங்க எல்லா இடத்துக்கும் போய் பூமியின் கடைசி பரியாந்திரம் வரைக்கும் போய் you will pronounce the word of God boldly, and God is going to reveal his power through you. When you in the upper room, you will experience that your cup will overflow. உங்க பாத்திரம் நிரம்பி வழியும். you will encounter the supernatural things. உங்கள் கையை கொண்டு மகிமையான காரியங்களை ஆண்டவர் செய்ய போகிறார். நான் செய்ய போகிற காரியம் பயங்கரமாய் இருக்கும். அதை உன்னை கொண்டு நான் செய்வேன் என்று ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறார். The new year which is going to come, it's going to be the year of the Holy Spirit, and you will be filled with the presence of God, and you will experience the upper room encounter, and you will see the mighty things happening through you, and the power of the Holy Spirit released through you. Hallelujah. Rishate rapa rahantero, rishaga raga rahantero. Prophecy on you yourself. Say that the next year, the new year, I'm going to see the new encounter, the new beginning, and the new spirit, the new anointing of the Holy Spirit. I'm going to see the new power which is going to release me, release through me in the name of Jesus. Hallelujah. Rishaka rate rate roho ragana hantara sheke raba baba baba rahantara. Let us be prepared in the upper room. Decide to be in the upper room all the time. Bring the presence of God and make changes to the world. See the changes. Do the miraculous things in your life. Hallelujah. I say that all the things which you lost will be restored, will be renewed, will be restored, will be rebuilt in the name of Jesus. Hallelujah. Let the Lord's name alone be glorified in your life. In Jesus' name I pray. Amen. Amen. Hallelujah. God bless you all. Amen. Amen. The faith confession. The Bible says, God loves a cheerful giver, so I will give to the Lord, not reluctantly or under compulsion, but according to what God puts in my heart. God has blessed me abundantly in Christ, so in all things and at all times I have all I need, and I will abound in every good work. God, who supplies seeds to those who plant, will give bread for food, which will increase my spiritual and material seeds, which will enlarge the harvest of my righteousness in Christ. I will be enriched in every way, to be generous in every way, producing great praise and thanksgiving to God our Father, in and through our Lord and Savior Jesus Christ. Amen. Now I'd like to welcome Pastor Santosh to give the benediction. Praise the Lord. Amen. Amen. Hallelujah. God bless you all. Amen. Now I'd like to welcome Pastor Santosh to give the benediction. Now I'd like to welcome Pastor Santosh to give the benediction. Amen. Amen. Hallelujah. God bless you all. Amen.
Hallelujah. Thank you, Lord. Thank you, Jesus. Okay. I would like to call upon Sister Amuda to come and give us a special song. சின்ன பாடலோட. Thank you, Jesus. Thank you, Lord. Nandri Taupane Mukstotram Raja. I would like to thank for this opportunity given to me. All over coming from India, தம்மியோட சபையில் வந்து ஒரு சின்ன ஒரு பாடலை பாட கொடுத்த இந்த வாய்ப்புக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம். I know that, Sunita's prophetical word really touched my heart. Definitely many of them would have not decided to enter the upper room. But today I decide to get into the upper room to experience the restoration, the renewal, the dead dreams to be in life, and to be more filled with the Holy Spirit. Lord, to speak with more wisdom and knowledge of words, Lord Master. Thank you, Lord. It really touched my heart. So with everybody who have not yet decided to get to the upper room, to experience His love, in the name of Lord. Amen. Thank you, Lord. Thank you, Jesus. Grace to you and peace from God, our Father, and the Lord Jesus Christ. I would like to, this is just a small song, which I usually love to sing during our prayer at home. Thank you, Jesus. நீர் என் குடும்பத்தை நீர் வேலியடைத்து தினமும் காப்பவரே, என் குடும்பத்தை நீர் வேலியடைத்து தினமும் காப்பவரே, யெகோவா ஷம்மா, 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 எங்களோடு இருப்பவரே, யெகோவா ஷம்மா, எங்களோடு இருப்பவரே, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா. நீர் என்னோடு இருப்பதனால் நான் இதுவரை ஜீவிக்கிறேன். நீர் என்னோடு இருப்பதனால் நான் இதுவரை ஜீவிக்கிறேன். யெகோவா ஷம்மா, 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 எங்களோடு இருப்பவரே, யெகோவா ஷம்மா, எங்களோடு இருப்பவரே, என் சபையில் நீர் வாசம் செய்கிறீர், என் துதிகளை விரும்புகிறீர். என் சபையில் நீர் வாசம் செய்கிறீர், என் துதிகளை விரும்புகிறீர். யெகோவா ஷம்மா, 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 எங்களோடு இருப்பவரே. Thank you, Jesus. Thank you, Lord.
Hallelujah. Hallelujah. We thank and praise God for this prophetical service this morning. How many of you strongly believe from the time of worship till this moment it was a prophetical move of God? Amen. Hallelujah. I would sincerely thank and praise God for Sister Sunita and her life and the purpose that He has for her life. Amen. The call upon her is great. She has a great call upon her life. Amen. Hallelujah. And it was really a heart-touching and inspiring, presence-filled, authoritative, hallelujah, sermon this morning, upper room. Amen. I hope we will never forget, this term called upper room in our life. Amen. Unless you have a personal upper room, you can never experience the power of God in your life. If you are missing the power of God today, which means you are not experiencing, you are not decided to move into the upper room. Amen. Hallelujah. If you think that you have messed up long time, if you think that God-given days has been messed up in your life, you have another chance this morning. Go back into the upper room. That's where God fixes you. Amen. He fixes you. He visits you. That is the place of God encountering you personally. Amen. Hallelujah. 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 So each and every one have to personally have upper room. Amen. Hallelujah. Every prophetical word which came here from here, restoration, rebuild, redig, amen, resurrection, everything, you can experience these things only when you have a personal upper room in your life. This morning, we thank and praise God for the word which came out this morning to refresh us this morning. Amen. Personally, I would say that it was even a very encouraging word to myself too. Amen. Hallelujah. Do not worry. Things will be taken care. Let's move into the upper room. Let's take ourselves into the upper room. Hallelujah. Amen. Hallelujah. Thank you, Lord. Hallelujah. We worship you, Father God. We thank you for this day, Lord. We thank you, Lord, that you love us so much, Lord. You prove that through sending your word. You send your word again and again and again. And you want to build us up, oh God. Oh, thank you for sending your word this morning to build us again. Rikala riandala robo seka. Rakli hendani mori hete klibrhose. Randara hasan gloribo. Shabala brahandana mokabushibri. Rise neklahandana rokotolabro. Thank you, Lord, for helping each and every one of us to take a healthy decision this morning. Oh, I have decided to move into my upper room. Oh, I've decided to move into my upper room. Oh, stay there. Rikarahata nahantani kribaro akarianta tohokabo to experience the power and might of God. Rokrihandana mosehandana ruba sekaborabo. Thank you, Lord. Thank you, Father God. Thank you, Holy Spirit, for honoring us through your word. Thank you, Holy Spirit, for encouraging us through your word. Thank you, Holy Spirit, for building us through your word. Thank you, Holy Spirit, to reigniting our fire this morning through your word, Holy Spirit. We thank you once again for who you are and what you have done today in our church. We give you the glory. We thank and praise for people who sow in your kingdom, O God, this morning. Sow their tithe and their offerings in obedience to your word, O God. Oh, in the upper room. Rabeha kabrhandana mokabrose. Rihete krihantan honkabo. Thank you, Lord. Thank you. I speak a divine abundance upon each and every one of them right now in the mighty name of Jesus, Father God. Oh, we thank you, Lord. Thank you, thank you. Thank you, Lord. We give you all the glory and honor. In the most precious name of our Lord and Savior Jesus Christ, we pray. Amen. Amen. Let's bow down for the benediction. May the love of our Father, grace of our Lord and Savior Jesus Christ, and sweet fellowship and communion of the Holy Spirit keep us
inspiring and leading us always into the upper room till He comes. In Jesus' name, amen. Hallelujah. Hallelujah. I would also thank my sister for bringing a special song this morning. God bless her too. Amen. And this coming Tuesday night, we are going to have our night service, crossover service, which will be happening in our place, 406 Abel Road, Melonba. Amen. From 10:30 exactly, we'll be beginning the service at 10:30 and we will try to finish by 12:30. Amen. So 2 hours we are going to have a praise and worship, praise and prayer and word. Hallelujah. Amen. So we'll be having a powerful service. Let's move into this new year with boldness. Amen. With courage and with boldness. Hallelujah. Along with our Lord Jesus Christ. Amen. So 31st night, Tuesday, 10:30 p.m., 406 Abel Road, we'll be having our New Year watch night service. Amen. God bless you. I'll other number cholo. Yeah. Hallelujah. So men's fellowship is in the first third. So in the date third. So third we will be having our men's fellowship as usual from 10:45 p.m. to 12:45 p.m. Where? And also every Saturday அது போடுங்க அந்த இது ப்ரிப்பேர் பண்ணுங்க. So every Saturday deep waters. Amen. Deep waters for children, age between 10 to 18. 10 to 18, our kids are really being benefited by this wonderful, Bible study. Sister Nancy is leading this deep waters. Amen. Hallelujah. So I encourage, to all the children to continuously join and, benefit. It's on Zoom, so you can also invite your friends who's, away from us, so they can also join and be benefited by this deep waters. Amen. Amen. Precious things are found in deep waters. Amen. So our kids will find precious things in deep waters. Amen. We are seeing that happening. Hallelujah. Hallelujah. So God bless you all. See you all on Tuesday night, 10:30. Amen. Come prepared, pray and come prepared, and let's seek the Lord for a word and lead us into this new year. Amen. God bless you all. Thank you. God bless you all.